ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில், இந்த 8வது மாதத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் 7 மாதங்கள் முழுவதும் அற்புதமாக ஆச்சரியமாக நம்ம நடத்தி வந்தார் இல்லையா? அந்த புதிய மாதத்திலையும் அப்படியே இதற்கு மேலாகவும் கர்த்தர் நம்மை நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, எந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படிய கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களிலே உனக்கு வராத லாபம், கடந்த நாட்களில் உனக்கு வராத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வர்த்தக லாபங்கள், சம்பாத்தியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அது தாண்டி வந்து உன்னுடையதாக இருக்குமா? யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் எந்தெந்த இடங்களில் இருந்து கொண்டு வர வேண்டுமோ அந்தந்த இடங்களில் இருந்து கொண்டு வருவார். ஒருவேளை கணவனுடைய சம்பளம் உன்னிடத்திற்கு வராமல் இருக்கலாம், பிள்ளையுடைய சம்பளம் உன்னிடத்திற்கு வராமல் இருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டில் உன்னுடைய குடும்பத்தார் வேலை செய்து கொண்டிருக்கலாம், அங்கே சம்பளம் போடாமல் இருக்கலாம், அங்கே அந்த அதிகாரிகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசி அந்த இடத்திலிருந்து அந்த வர்த்தக லாபம் நன்மைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீ கையிட்டு செய்கிற காரியத்திலே லாபத்தை கண்டடைய போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இது நிமித்தம் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் தன்னை மறைத்து உன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரையிலும் உன்னை பணிந்து கொள்ளாதவர்கள் உன்னை பணிந்து கொள்ளும்படியாக உன்னிடத்திற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறார். உன்னை எஜமானாய், உன்னை ஆஸ்தி உள்ளவர்களாய், சகலவற்றிலும் மேன்மை உள்ள மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த மாதத்துடைய வார்த்தையின்படியாகவே நிச்சயம் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக லாபங்களை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக தேவன் நம் மேலே பிரியமாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, லாபங்களை கண்டு எல்லா மக்களும் நம்மை பணிந்து கொள்ளப் போகிறார்கள். என்ன சொல்லி பணிய போகிறார் தெரியுமா? தேவன் உன் கூட இருக்கிறார், தேவன் உன் கூட இருக்கிறார், தேவன் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை, தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அநேக ஜனங்கள் நம்மை பணிந்து கொள்ளப் போகிறார்கள். அநேக வர்த்தக லாபமும் ஆசீர்வாதமும் நன்மையும் வருமானத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதி உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இதுவரையிலும் வராத லாபம், இதுவரையிலும் உன்னுடைய வியாபாரத்தில் கிடைக்காத லாபம், இதுவரையிலும் உன்னிடத்திற்கு வராத வருமானங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் பழுகி பெருக பண்ணும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு லாபமும் வர்த்தக லாபமும் ஆண்டவரே ஆஸ்தியும் அந்தஸ்தும் பெருகி வரட்டும் ஆண்டவரே. அது தாண்டி வரும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அது பேங்க் டு பேங்க் தாண்டி வரட்டும், தேசம் விட்டு தேசம் தாண்டி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, கிராமங்கள் விட்டு கிராமங்கள் தாண்டி வரட்டும் ஆண்டவரே. சகலவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வர்த்தக லாபத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி எங்களை பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கின்ற பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் ஆவியானவர் கூட ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் லாபகரத்தை கர்த்தர் உண்டாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா நஷ்டங்கள் லாபங்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.